வணக்கம் பாலமுருகன். வழக்கம் போல இந்த சீமான் முக்தார் இருக்கார் பார்த்தீங்களா, சத்தியம் டிவி முக்தார், அவர் மேல விழுந்து பராண்டி கடிச்சு வச்சிருக்காங்க. முக்தார்னு ஒருத்தர் ஒரு சத்தியம் தொலைக்காட்சியில் இருந்துட்டாரு. நீ கவனிச்சு வந்தீங்களா? தொடர்ச்சியாக நான் தான் சீமான் அசிங்கப்படுத்திட்டு வரேன். அவருக்கு என்னை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? யாராவது சொல்லுங்க, மனச்சான்று இருக்கிற நீங்கள் சொல்லுங்க, ஊடகம். அவருக்கு எனக்கு என்ன இருக்குது? அவர் யார்? நான் என்ன வேலை செய்கிறேன்? நீ கூலிக்கு வேலை செய்கிறேன், நான் கொள்கைக்கு போராடிட்டு வரேன், வேலை செஞ்சுட்டு வரேன். உனக்கு நீ தொடர்ச்சியை என்னை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லு. 10 ஆண்டு ஆட்சி கொடுத்தா நாட்டை நாசம் பண்ணிட்டாரு, கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் வளத்தெல்லாம் சுரண்டி கொடுத்துட்டாரு, ஏதாவது குற்றச்சாட்டுக்கா? அவர் என்னையே, என் குடும்பத்தை, என் தாயை, என் மனைவியை அவ்வளோ வெளிவாக பேசுகிறாரு. வேணா போட்டு பாருங்க. ஒரு நெறியாளர் என்ன சொல்லியிருக்கணும், தொலைக்காட்சி என்ன சொல்லியிருக்கணும், அப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ நீ என்னையே ஒரு சும்பப்பையன் நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணிவிடான்னு நினச்சிட்டு ஆளாலும் பேசிட்டுக்கிறீங்க. அப்போ நான் எவ்வளவு பொறுமை காத்து போகிறேன் பாருங்க. ஸ்டாலினை பேசுவியா, உதயநிதியை, எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸை, எங்கள் ஐயா அன்புமணியை, என் அன்பு சகோதரன் வேல்முருகனை, எங்கள் அண்ணன் திருமாவளவனை நீ பேசிட்டு போயிருவியா? அப்போ நான் ஆகப்பெரும் ஜனநாயகவாதியாக இருக்கிறதானே உனக்கு பிரச்சனையாக இருக்குது. என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, ஒருவர் தன்னை மிகப்பெரிய தலைவர், நான் ஒரு கட்சிக்கு அதிபதி, அந்த கட்சியை மக்கள் முன்னால் கொண்டுட்டு வந்து வச்சு அவர்களை மூலமாக ஓட்டுக்களை எல்லாம் வாங்கி இந்த நாட்டின் அதிபராக மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் தர அரசியல்வாதி அப்படின்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டு பொது வெளியில வந்து ஒருத்தர் நின்னானா, ஒருவர் நெறியாளர், பத்திரிகையாளர் அப்படிங்கிறவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா கேள்விகளை எழுப்புவது. இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சீமான் தன்னை என்ன நினைச்சுக்கிறான்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய அதிபதி, அதாவது கற்பனை அதிபதி, அதாவது என்னை யாருமே கேள்வியே கேட்க கூடாது, அதாவது சீசரின் மனைவி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், அந்த மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாசிஸ்ட் அதிபதியாக தன்னை கற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீமான், அவரின் மீது காட்டமான நேர்மையான, இதுநாள் வரை தனது பொது வாழ்வில் ஒரு மனிதர் எந்த அளவுக்கு நடந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேள்வியா முன்வைக்கும் போது பதில் சொல்வதற்கு உரிய யோக்கியதையை அற்ற ஒரு ஆள் மேல விழுந்து பராண்டுவாங்களாம். அந்த மாதிரி பராண்டுன்னு பராண்டி வச்சிருக்கா அப்படி இந்த கேடுகட்ட சைமன் செபஸ்டியன். என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம், கொம்பு சீவி விடக்கூடிய வேலையை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் இவன் ரொம்ப 14 வருஷமா ஒரு பொழப்பாவே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். கேள்வி உன்னைய கேட்டா பதில் நீ கேள்வி கேட்டவர்கிட்ட மட்டும்தான் சொல்லணும். இதுதான் ஜனநாயகத்துடைய பேசிக். இவன் என்ன கேட்கிறான், இதே கேள்வியை நீ போய் ஸ்டாலின் கேட்பியா, இதே கேள்வியை நீ போய் என் அன்பு அண்ணன் வேல்முருகன் கேட்பியா, இதே கேள்வியை போய் மருத்துவர்கிட்ட போய் கேள்வியானா, டே கூறுகட்ட முண்டம், இதே கேள்விய சத்தியம் டிவியில் எடுத்திருக்கக்கூடிய பேட்டிகளை ஃபுல்லா பொழப்பத்து போய் உட்காந்து வேடிக்கை பார்த்து பாரு. அவரு எல்லாத்தையும் தான் கேட்டிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைலின் அடிப்படையில அவர் தனது கேள்வியை முன்வைக்கிறார். தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமையையும் மரியாதையும் அவர் எல்லளவுக்கு குறைக்கவே கிடையாது. அவர் அதிகபட்சமான உரிமையை அந்த பேட்டி எடுப்பவர்கிட்ட எடுத்துக்கிறாரு. அது உனக்கு குத்தமாகவும் உனக்கு வந்து உன்னை பல இடத்துல குத்துதுன்னா அப்ப குற்றம் உள்ள மனிதன் தான் நீயே தவிர என்னையே நீ இந்த மாதிரி கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி அடுத்த ஆளுக்கு ஆர்டர் போட தெரியுமா? அது சுத்தமான அயோக்கியத்தனம். இதுல 4-5 தத்துவத்தை வேற ஊத்து விட்டுருக்கா அப்படி. அதாவது முக்தார் கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஒரு ஆளு, நான் கொள்கைக்காக இந்த ஊர் உலகத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளு. உன்னுடைய கொள்கையும் உன்னுடைய யோக்கியதையும் உன்னுடைய கோட்பாடும் 14 ஆண்டுகளாக இங்கே எங்களுக்கு தெரியும். உனது கொள்கை எந்த இடத்தில் ஆரம்பித்தது, உனது கொள்கை எந்த இடத்தில் இப்பொழுது விழுந்து கிடக்கிறது என்பதும் எங்களுக்கு தெரியும். எந்த இடத்தில் உனது கொள்கையை நீ ஆரம்பித்தாய்? தந்தை பெரியார் அப்படிங்கிற இடத்துல வந்து நின்றுகிட்டு உனது கேடுகட்ட நாக்கு எந்த அளவிற்கு பெரியாரிசத்தை மடக்கி பேசி இந்த நாட்டின் ஒப்பற்ற தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாருக்கு
தூக்கி நிப்பாட்டுற மாதிரி நீயும் உன்னுடைய வாயில ஊத்த வாயில 4 வார்த்தையை பேசும் போது ஏமாறுந்த கூட்டம் தான் இங்க இருக்கக்கூடிய கருப்பு சட்டை கூட்டம். அதற்கு நம்ம குளத்தூர் மணி அவர்களே நிறைய இடம் சொல்லியிருக்காரு. இவரை போய் நான் கூட்டிட்டு வந்தது எங்களுடைய தவறுதான் சொல்லிட்டு, அந்த அளவுக்கு உனது கொள்கையின் பயணத்தை ஆரம்பிச்ச நீ அதன் பிறகு 5 வயசா இருக்கும் போது குஞ்சுமணியை பிடிச்சு கூட ஒண்ணு கடிக்க தெரியாத அந்த வயசுல கொள்கை வீரியமாக அருவாள் சுத்தியல் சிவப்பு கொடியை பிடித்து கொண்டு சிவகங்கை கலெக்டர் ஆபீஸுக்கு நீ போனேன்னு சொல்லி ஊத்துன தெரியுமா, ஒரு பெரிய ஊத்து. அதையும் பார்த்து உன் கொள்கை எங்க இருந்து டிரான்ஸ்பரேஷன் ஆகி கருப்பில் இருந்து சிவப்புக்கு டிரான்ஸ்பரேஷன் ஆகி அங்க போய் அதன் பிறகு அந்த கொள்கையிலேயே உன்னால நீடித்து நிலைக்க முடியல. இன்னும் உனக்கு கொள்கை வெறி மிகப்பெரிய அளவிற்கு உன் உடம்புக்குள்ள வெறி பிடிச்ச அலையவும் நேரா இங்கே இருந்து இலங்கைக்கு கள்ளத்தொண்டில டிராவல் பண்ணி அதன் பிறகு பிரபாகரனை சந்தித்ததுக்கு பிறகுதான் உனது கொள்கை வெறி நிறைவு படைந்தது. அதன் பிறகு பிரபாகரன் அவர்களே சொன்னார்கள், இந்த உலகத்தில் நான் பிறப்பு எடுத்ததற்கான ஒரு மூல காரணத்தை இந்த சாரோடைய முகத்தை பார்த்ததிலிருந்து எங்களுக்கு எல்லாம் நிறைவடைந்து விட்டது. எனது ஒட்டுமொத்த போரின் முடிவுமே இந்த தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த சீமானோடைய அந்த காட்சியை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு அனைத்து பரவச நிலையும் முடிந்து விட்டது, நான் அனைத்தையும் முடித்துக் கொள்கிறேன் தானே அவர் சொல்லிட்டு போனாரு. அதன் பிறகு பிரபாகரன் கையை பிடிச்சு கையளிப்பு கொடுத்ததுக்கு பிறகு அந்த கொள்கையை தூக்கி பிடிச்சுக்கிட்டு இப்ப ஊரா அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய உனது கொள்கையும் கோட்பாடையும் ஊர் கண்டு சிரிக்கிறது. நீ என்னடானா எங்களை பார்த்துக்கிட்டு முக்தார் சாதாரணமாக கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு மனிதர், ஒரு நெறியாளர், ஒரு செய்தியாளர். செய்தியாளருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் அடிப்படை வித்தியாசம் தெரியாத முட்டாள் நீ. இப்ப நாங்கள்லாம் இருக்கிறோம்னா நாங்கள் அரசியலுக்குள்ள வரமாட்டோம். எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, இடதுசாரி கொள்கைகள் இருக்கு, ஜனநாயகத்தின் மீது கொள்கைகள் இருக்கு, ஜாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்லக்கூடிய ஜாதி ஒழிப்பு தான் எங்களுடைய கொள்கை. ஜாதி என்கிற பாம்பை நான் அடிக்கும் போது கோயில் கருவறைக்குள் கொண்டு போய் ஒளிந்து கொண்டதுன்னு சொல்லி தந்தை பெரியார் சொன்னார். ஆகையால் கடவுள் இல்லை, மதம் இல்லை, ஜாதி இல்லைங்கிற கோட்பாடை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இன்றைக்கு வரைக்கும் எங்களது கை காசுகளை செலவு பண்ணி எங்கள் கொள்கைக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் கட்சி மாறி பிழைப்புவாதத்துக்காக சோத்துக்காக வேற ஏதாவது வேலையெல்லாம் செய்யக்கூடிய வேலையை நாங்க செய்யல. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கொள்கையில தான் இருக்கோம். அந்த கொள்கையின் நிலைப்பாட்டில் ஒருவர் தன்னை ஜனநாயகவாதி என்று அறிவித்துக் கொண்டு செய்தியாளர்களாக வேலைக்கு போய் சேர்றாரு. அந்த செய்திக்கு அவர் உண்மையாக இருக்கின்ற பட்சத்துல ஒன்னைய மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாத்தையுமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும் போது தன்னை ஒருவன் அரசியல்வாதி, தான் ஒரு கட்சிக்கு தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செய்தியாளருடைய கேள்விக்கு பணிந்து பதில் சொல்வது என்பது ஜனநாயகத்தின் அடிப்படை கூறு. இதை விட்டுவிட்டு இந்த காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லாம என்னைய எப்படி நீ கேள்வி கேட்கலாம்? அப்படி கேள்வி கேட்கும் போது நீ ஏன் ஸ்டாலினை கேள்வி கேட்கலன்னா இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு பேச்சு வேற எங்கேயாவது இருக்குமா? கேட்டா நான் தான் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் வீச்சாக இருக்கின்றேன். ஏன் மற்றவங்க என்ன பாசிஸ்டாவா இருக்கிறாங்க? இருக்கிறதுலயே 1ஆம் நம்பர் பாசிஸ்ட் நீ தான். இருக்கிறதுலயே மற்ற எல்லாருமே முக்கியமான ஜனநாயகவாதிகளா இருக்கிறதுக்கு அவங்க தான் முழுமையான ஜனநாயகவாதியா இருக்காங்க. ஏன்னா எந்த மாதிரியான கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் தன்னடக்கத்தோடு பதில் சொல்கிறார்கள். உங்ககிட்ட தன்னடக்கம்ங்கிறது என்னைக்காவது எங்கேயாவது இருக்கா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. எவ்வளவு வார்த்தைகளை நீ ரோட்டுக்கரில் இறக்கிற, காலில் இருக்கக்கூடிய செருப்பை தூக்கி காட்டுற, மூஞ்சிய பாரு முகரைய பாரு, செய்தியாளர்களை பத்தி பேசுற, அவனை இவனை பேசுற, பெண்களை மிகவும் கொச்சைத்தனமாக பேசுற, இதெல்லாம் விட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துற, எவ்வளவு மோசமாக ஒரு பொது வெளியில அடிப்படை பண்பே இல்லாம, அடிப்படை வீரிய, அடிப்படை ஒரு நாகரிகமே இல்லாம அணுகிக்கிட்டு உன்னைய போய் நின்றுட்டு நீ ஜனநாயகவாதின்னு பேசிட்டு இருக்க. அப்போ கேட்கிறவெல்லாம் எவ்வளவு பெரிய கேன பய அப்படிங்கறது ஒரு நினைப்புலதான் நீ பேசிட்டு இருக்க. ஆரம்பிக்கலாம்.